வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வாவிரான் எமில் ஜெல் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாவிரான் எமில் ஜெல், இந்த ஜெல்லில் பார்த்தீங்கன்னா டைக்ளோபினாக் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டைக்ளோபினாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வலி நிவாரண மருந்து. அதாவது ஆங்கிலத்தில் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், அதாவது ஸ்டீராய்டு இல்லாத ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், வலியை குறைக்கக்கூடிய மருந்து. இந்த வலி நிவாரண மருந்து எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும். அதாவது கழுத்து பகுதியோ இடுப்பு பகுதி, அதாவது கை கால்கள் மூட்டு பகுதி, இந்த மாதிரி இடங்களில் வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வலி அதிகமாகிறவங்களுக்கு அந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வாவிரான் ஜெல் யூஸ் ஆகுது. இந்த டைக்ளோபினாக் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வலிகளை உண்டாக்கக்கூடிய, அதாவது நம்ம குறிப்பிட்ட இடத்துல வலி இருக்கும்ல, அந்த வலிகள் பார்த்தீங்கன்னா மூளைக்கு கடத்தப்படும் ஒரு சில நரம்புகள் வழியாக. அந்த நரம்புகளில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இருக்கும். இந்த டைக்ளோபினாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட இடத்துல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸை பிளாக் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற அந்த வலி மூளைக்கு போகாத அளவுக்கு தடுக்கும். அப்படி தடுக்கிறது மூலம் நம்மள உடம்புல வலி குறையும். மேலும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதுவுமே சரி செய்யப்படும். மேலும் இதில் மென்தால் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்டட் ஏரியாவில் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த டைக்ளோபினாக் பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷனையும் உருவாக்கும். சரி, இந்த மருந்தை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டரோட பரிந்துரைப்படி அப்ளை பண்ணுங்கள். மேலும் இதை ஒரு நாளைக்கு 2 முதல் 3 முறை வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான துணியில் துடைச்சிருங்க. மேலும் இது வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. அதேமாதிரி ரெக்கமெண்டட் டோசேஜை விட அதிக அளவு அப்ளை பண்ண தேவையில்லை, ஒரு அளவு எடுத்து அப்ளை பண்ணவே போதும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்கும்போது இதோட எக்ஸ்பிரி டேட்டை கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.